ஹலோ ஆஸ்பிரன்ஸ். லாஸ்ட் 2 வீடியோஸில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜனல் பவர்ஸை பிரிட்டிஷ் டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். பர்டிகுலராக முகல்ஸோட டிஃபீட்டை பார்த்தோம், லேட்டர் முகல்ஸோட டிக்ளைன் அண்ட் டிஃபீட்டை பார்த்தோம். அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபர்மிடபுளாக இருந்த மைசூர் கிங்டம் எப்படி டிஃபீட் ஆனிச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அதுக்கு அடுத்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாட் வாஸ் சப்போஸ் டு பிகம் அ கிங்டம் இன் இந்தியா, ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, முகல்ஸை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு அந்த டைம்ல பவர் இருந்தது, அத்தாரிட்டி இருந்தது, டெவலப்மெண்ட்டும் காட்டினாங்க. ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ், நிறைய காரணங்களால ஓகே முகல்ஸை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இருந்த ஒரு குரூப் கடைசியில் ஒண்ணுமே இல்லாத லெவலுக்கு போயிட்டாங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ்க்கு இந்தியாவில் முகல்ஸ்க்கு அடுத்து ஒரு பெரிய பெரிய சேலஞ்சை இந்த குரூப்பால மட்டும்தான் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு நிறைய ஹிஸ்டாரியன் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த குரூப் யார்? அந்த குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் தான். அந்த மராத்தாஸ் எப்படி நிறைய இஷ்யூஸ்னால டிக்ளேர் ஆகிட்டு முகல்ஸை ரீப்ளேஸ் பண்ண சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு அல்டிமேட்டா மாறினாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ மராத்தாஸ் அப்படின்னோடனே கண்டிப்பா எல்லாருக்கும் சிவாஜி, ஓகே, த கிரேட் சிவாஜி அப்படின்ற கிங் பத்தி ஞாபகம் வரும். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தா கிங்டம் அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணவர். ஆனா அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷோட டாமினன்ஸ் வந்த பிறகு, நான் சொல்றது 1750s அந்த பீரியடுக்கு அப்புறமேட்டு மராத்தா கான்ஃபெடரசி அப்படின்ற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு 5 இம்பார்ட்டன்ட் மராத்தா குரூப்ஸ் இருக்காங்க. பேஷ்வாஸ், போன்ஸ்லேஸ், கெய்க்வாட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ 5 குரூப் இருக்காங்க. இந்த 5 குரூப்ல பேஷ்வாஸ்ன்றவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பர்சன்ஸா இருக்காங்க. இந்த பேஷ்வாஸ்ன்றவங்க மராத்தா வந்து சிவாஜி கிங்கா இருக்கப்ப பிரைம் மினிஸ்டர் ரோல்ல பிளே பண்ணிட்டு இருந்தவங்க எப்படி இந்த மராத்தா கான்ஃபெடரசி ஆர்கனைஸ் பண்ணாங்க, எப்படி அதோட ஹெட்டா மாறினாங்க. ஆனா போக போக பிரிட்டிஷோட ஃபர்மிடபிள் எனிமியா இருக்க வேண்டிய அதே மராத்தாஸ் எப்படி இன்டர்னல் இஷ்யூஸ்னால டிக்ளைன் ஆனாங்க அப்படின்றதையும், எப்படி இந்தியாவோட வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் ஓரளவுக்கு சதர்ன் பார்ட்ஸ் எல்லாமே அண்ட் ஈவன் டெல்லி கூட, ஓகே, ஏன்னா டெல்லியுமே மராத்தாஸோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஓகே, அதை இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எப்படி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மராத்தாஸோட கையில இருந்து பிரிட்டிஷோட கைக்கு போணுச்சு அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மராத்தா ஸ்ட்ரகிள் ஃபார் சுப்ரமசி அப்படின்றத ஒரு நியர் மிஸ் சான்ஸ் அப்படின்னு நிறைய ஹிஸ்டாரியன் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அவங்க தான் முகல்ஸோட சக்சஸர்ஸா இருந்திருக்க வேண்டியவங்க. ஆனா அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால, அந்த கான்ஃபரன்சினால எது அவங்களோட ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவங்களோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்தா இருந்ததோ அதே பார்த்தீங்கன்னா லேட்டரா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு ஃபேட்டல் வீக்னஸா மாறிடுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேஷ்வாஸ் அப்படின்றவங்க எப்படி இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். ஸோ ரைஸ் ஆஃப் மராத்தாஸ்ல நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. லார்ஜ் போர்ஷன் ஆஃப் இந்தியாவை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ண முடியல. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லீடர்ஷிப்ன்றது அந்த பீரியட்ல சத்ரபதி, உங்களுக்கே தெரியும் சிவாஜியோட டைட்டில் வந்து சத்ரபதி. ஹி அனாக்டட் ஹிம்செல்ஃப் அஸ் சத்ரபதி. ஸோ சத்ரபதின்றது கிங் அப்படின்ற அதுக்கான ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ அந்த லீடர்ஷிப் வந்து சத்ரபதி கிட்ட இருந்து பேஷ்வா, அதாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர்கிட்ட மாறுது. பாஜிராவ் ஒன். ஓகே, பாஜிராவ் ஒன். ஓகே, he is called as sometime he is also called as the நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is a military genius. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா மராத்தாவோட ஃபோக்கஸை சிவாஜி பீரியட்ல இருந்து டிஃபென்சிவ் கொரில்லா டாக்டிக்ஸ்ல இருந்து அக்ரஸிவ் எக்ஸ்பான்ஷன் ஆஸ்பெக்ட், பர்டிகுலரா நார்த் இந்தியாவில் நிறைய ஏரியாஸை கேப்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு, அக்ரஸிவ் எக்ஸ்பான்ஷன் பாலிசிக்கு மூவ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஜிராவ் ஒன் தான். இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. எது யாரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸோட டிக்ளைன். ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பாரு. நாதிர் ஷா அட்டாக் பண்றப்பையும் சரி, தேர்ட் பானிபட் வாரப்பையும் சரி, முகல்ஸையே யாரு காப்பாற்ற போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட அதே கண்டினியூஷன் தான் பாஜிராவ் ஒன் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. யாரை பத்தினா முகல்ஸை பத்தி. லெட் அஸ் ஸ்ட்ரைக் அட் த ட்ரங்க் ஆஃப் த விதரிங் ட்ரீ, அதாவது ஒரு அடிபட்ட மரம், ஒரு வீக் ஆயிட்டு இருக்க மரம் இருக்குல்ல, அதோட மரத்தோட ஸ்ட்ரங்க் அப்படின்னா அந்த சென்ட்ரல் பார்ட் இருக்குல்ல, அதை போய் அடிக்கணும். அதனால மற்ற பிரான்ச்சஸ்லாம் விழுந்துடும். ஸோ லெட் அஸ் ஸ்ட்ரைக் அட் த ட்ரங்க் ஆஃப் த விதரிங் ட்ரீ விச் இஸ் முகல்ஸ் அண்ட் த பிரான்ச்சஸ் வில் ஃபால் ஆஃப் பை தெம்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாஜிராவ் ஒன் சொல்றாரு. இதுல இருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி முகல்ஸை இவர் டிஃபீட் பண்றாரு, எப்படி அந்த கான்செப்ட் வந்து மூவ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேர்ட் பானிபட் வார்ல
உங்களுக்கு மராத்தாஸ் தான் ஹை லெவலில் டேமேஜ் ஆகுறாங்க எப்போனா 1761ல். ஆனால் இது மராத்தாஸோட எண்டா ஆகலை. அதுக்கு பதிலாக அவங்களோட ஈகோவை, அவங்களோட சைக்காலஜியை இந்த தேர்ட் பானிபட் வார் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்த லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் எம்பையர் அப்படின்றத ஒரு பெரிய கான்ஃபரன்ஸியாக மாற்றுறாங்க. மராத்தா கிங்டம்ன்றத ஒரு எம்பையராக மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. அதை தான் நம்ம இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது அமிர்ஷா அப்தாலி இந்தியா வந்து அட்டாக் பண்ண வராரு. முகல்ஸ் தான் டைரக்டா அட்டாக் பண்ண வராரு. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா முகல்ஸை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மராத்தாஸ் கிட்ட இருந்தது. எதுக்காக? முகல்ஸோட கண்ட்ரோல்ல இருக்க சதன் டெக்கான் ரீஜியன்லாம் பாத்தீங்கன்னா சவுத் அண்ட் சர்தேஷ்முகி அப்படின்ற டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டியை மராத்தாஸ் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக முகல்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனை மராத்தாஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷன் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ பாஜிராவ் ஒன் த greatest of the Marathas. Okay, so இவர் என்ன பண்றாருன்னா is called as the Napoleon of India. As I said, நார்த் இந்தியன் எக்ஸ்பேன்ஷனை ஃபோக்கஸ் பண்றாரு. ஓகே, ஸோ இவர் ரொம்ப நல்ல ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்றாரு. என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஷ்வாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்டா பிராமின்ஸ் தான். ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பிராமின் சத்திரிய பேலன்ஸை வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸோட கான்ஃபரன்சில கிரியேட் பண்றாரு. ஏன்னா பேஷ்வாஸ் எல்லாம் பிராமின்ஸ். ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாருன்னா இந்த கான்ஃபரன்சியை ஒரு மராத்தா ஜெனரல்ஸை வச்சு அந்த கான்ஃபரன்ஸையை பில்டப் பண்றாரு. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி லீடர்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. பட் ஆனால் பவரை வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. மராத்தா ஸ்டேட்டோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த மராத்தா கான்ஃபரன்சி அப்படின்றது என்னன்னா ஹவுஸ் ஆஃப் 5. ஓகே, மொத்தம் 5 குரூப் இருப்பாங்க. ஸோ மிட் ஆஃப் 18th செஞ்சுரியில மராத்தா எம்பையர்ன்றது நத்திங் பட் ஒரு 5 மேஜர் பவரோட சென்டரா தான் இருந்தது. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபேமிலிஸ் இருக்காங்க. யார் அந்த 5 ஃபேமிலிஸ் அப்படின்றதுன்னு சொல்றேன். ஓகே, அவங்களோட சீட் ஆஃப் பவர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லாத அவங்களோட சிக்னிஃபிகன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷ்வாஸ் இருக்காங்க. பேஷ்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூனே ஓகே இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா டைட்டிலர் ஹெட்டா இருக்காங்க அண்ட் தே ஆர் த கோஆர்டினேட்டர்ஸ் ஆஃப் த மராத்தா கான்ஃபரன்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிந்தியாஸ் இருக்காங்க. இவங்க குவாலியர்ல இருந்து ரூல் பண்றாங்க. இவங்க தான் மராத்தா கான்ஃபரன்சியோட ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி விங். ஆஸ் வெல் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெல்லியில முகல் எம்பரரே இவங்க தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹோல்கார் இருக்காங்க. இவங்க இந்தூர் ரீஜியன்ல இருக்காங்க. இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் ஃபியர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் ஆஸ் வெல் அஸ் இவங்களுக்கும் சிந்தியாஸ்க்கும் அந்த அளவுக்கு ஆகாது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இன்டர்னல் டஃபுல்லாலே பார்த்தீங்கன்னா மராத்தா கான்ஃபரன்சி பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஹோல்கார் இருக்காங்க. எங்க இருக்காங்க? இந்தூர்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரொம்ப ஹை லெவலில் மற்ற கான்ஃபரன்சி மெம்பர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க ஹை லெவலில் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன்ஸ்லேஸ் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா நாக்பூரில் இருக்காங்க. இவங்க மராத்தாஸோட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு பெங்கால் அண்ட் ஒடிஷா ரீஜியனுக்கு மூவ் பண்ணுறாங்க. நல்லா உங்களுக்கே தெரியும் மராத்தாஸ் அப்படின்றவங்க மகாராஷ்டிரா ரீஜியன்ல வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கவங்க. பட் போன்ஸ்லேஸ் ஆஃப் நாக்பூர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு மராத்தாஸோட பவரை பெங்கால் அண்ட் ஒடிசா ரீஜியன் வரைக்கும். எதுக்காகனா பார்கிர்ஸ் அப்படின்வாங்க, பார்கிர்தார் அப்படின்வாங்க. லேண்ட் ஆக்குபேஷன் அண்ட் கல்டிவேஷன் இந்த மெத்தடாலஜி மூலமாக உங்களுக்கு பெங்கால் ரீஜியன் வரைக்கும் மராத்தாஸோட இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணுறது யாருன்னா இந்த போன்ஸ்லேஸ் தான். நெக்ஸ்ட் கேக்வாட்ஸ். ஓகே, கேக்வாட்ஸ்ன்றவங்க பரோடா ரீஜியனை பிரைமரியா அவங்களோட ஹெட் குவார்டர்ஸா வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி உங்களோட பவர் அக்யூமுலேட் பண்ணாங்கன்னா குஜராத் இஸ் வெல் நோன் ஃபார் ட்ரேட். ஸோ அந்த ட்ரேட் ரீஜன் ஆஃப் குஜராத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் 1761ல பானிபட் தேர்ட் பானிபட் வார்ல ஒரு ஹெவி கிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் மேலே இருந்தது. ஓகே, அகமது ஷா அப்தாலியோட வார் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் மேலே இருந்தது. பட் அவங்கள ஆக்சுவலாக அந்த மராத்தாஸை வந்து அதை இது பண்ணி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணல. பட் அவங்களோட டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு நிறைய சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வாரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கோல்டு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, சில்வர் இவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு ஒரு கோடட் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் தேர்ட் பானிபட் வாரில் பேஷாவோட சன் அண்ட் கசின் எல்லாமே இறந்திருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் மராத்தா ஆர்மியோட இம்பார்ட்டன்ட் ஜெனரல்ஸ் தான் இறந்திருப்பாங்க. ஸோ க்ரீம் ஆஃப் மராத்தா ஆர்மி இட் செல்ஃப் இஸ் லாஸ்ட் அப்படின்வாங்க. இது ஒரு பெரிய பவர் வேக்யூமை பூனால வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, பட் இந்த 1761ல இருந்து 1772க்குள்ளார பேஷ்வா மாதவராவ் ஒன் அப்படின்றவர் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேசிவ் ரீகூப்பிங்க பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து ஒரு மிராக்குலஸ் ரெக்கவரி பண்றாங்க. ஓகே, இந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹைதராபாத் நிசாமை டிஃபீட் பண்றாங்க. ஹைதர் அலியை கூட ஒரு பர்டிகுலர் வார்ல டிஃபீட் பண்றாங்க. லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மைசூர் கிங்டம்
வார் வித் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைதர் அலியை டிஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் முகல் எம்பரர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை கொண்டு வந்து தங்களோட ப்ரொடெக்ஷனில் டெல்லி கீழே வைக்கிறாங்க. எப்போ பிட்வீன் 1761 டு 1772குள்ளார இது எல்லா விஷயமே நடக்குது. ஆனால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 1772ல ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வருது. எதனால்னா த ப்ரீமெச்சூர் டெத் ஆஃப் மாதவராவ் ஒன். ஓகே, என்ன ஆகுது, அவருக்கு டிபி வந்துடுது. ஓகே, அதனால பானிபட் வார்ல நடந்த டெஸ்ட்ரக்ஷனை விட நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மராத்தாஸ்க்கு பானிபட் வார்ல அவ்வளோ உயிர்கள் போனதுனால நடந்த டெஸ்ட்ரக்ஷனை விட மாதவராவ் ஒன்னோட டெத் இஸ் மோர் டேமேஜிங் தேன் பானிபட் அப்படின்வாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனால விச் இஸ் த பவர் சென்டர் ஆஃப் பேஷ்வாஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஷன் வார் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ்க்குள்ளார தலையிடாத பிரிட்டிஷ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய தடவை பேசியிருக்கோம். பிரிட்டிஷ் ஆல்வேஸ் யூஸ் த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இன்டர்னல் கான்ஃப்ளிக்டுக்குள்ளார நுழைஞ்சு யுனைடெட் ஹவுஸா இருக்கிறத டிவைடட் ஹவுஸா மாற்றுவாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி கொண்டு வருவாங்க. ஸோ இன்டர்னல் ரைவல்ரிஸை பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ், ஸோ இன்டர்னல் ரைவல்ரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, எதுக்காகனா மராத்தாஸ் வந்து அவங்களுக்குள்ளே நிறைய குவாரலிங்ல இருந்தாங்க. இது வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எக்கிலீஸ் ஹீல் அப்படின்வாங்க. எக்கிலீஸ் அப்படின்றது கிரீக் மித்தாலஜியில் இருக்க ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஓகேவா? ஸோ அந்த எக்லீஸ் வந்து உடம்புல எங்கே அடிபட்டாலும் அவர் இறக்க மாட்டார். ஆனால் பின்னங்காலில் கணுக்காலில் வந்து ஒரு சின்ன அடிபட்டாலும் இறந்துடுவார் அப்படின்வாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குன்றது தான் எக்கிலீஸ் ஹீல் அப்படின்ற கான்செப்ட் மூலம் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் ரைவல்ரி இஸ் கால்ட் அஸ் த அக்கிலீஸ் ஹீல் ஆஃப் த மராத்தாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷிந்தியாஸ் வர்சஸ் ஹோல்கார் நடக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆகாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இந்த ரெண்டு ஃபேமிலிக்குள்ளார பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இன்டர்னல் ரைவல்ரி ரன் ஆகிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸ்னால ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டே எங்கேயுமே ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிங் மேக்கர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தாஸ்குள்ளார இருக்கும். என்னன்னா இந்த 5 குரூப் சொன்ன பார்த்தீங்களா, ஈச் சீஃப் அந்த ஹோல்கார், சிந்தியாஸ், ஓகே, பேஷ்வாஸ், கெய்க்வாட்லாம் சொன்னாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களை இண்டிபெண்டன்ட் கிங்காவே நினைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலிஸ்குள்ளார நடக்கிற சண்டைக்கு ஆஃபன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷோட ஹெல்ப்பை இது பண்ணாங்க. ஓகே, சீக் பண்ணாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெல்லோ மராத்தா ரைவல்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷை கூட்டிகிட்டு வந்ததுனால ஒரு பெரிய விஷயத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, ஒரு பெரிய விஷயத்தை அவங்க ரியலைஸ் பண்ணிக்கல. பிரிட்டிஷ் தான் அவங்களோட அல்டிமேட் த்ரெட் அப்படின்றத மராத்தா கான்ஃபரன்சிக்குள்ளார இருக்க சீஃப்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இது ரொம்ப பெரிய இஷ்யூஸாக போணுச்சு. ஓகே, அது இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சௌத் அண்ட் சர்தேஷ்முகி சிஸ்டம். சௌத் அண்ட் சர்தேஷ்முகி சிஸ்டம். ஓகே, சௌத்தன் சர்தேஷ்முகி சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சௌத்தன் சர்தேஷ்முகின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்ன்றது 1/4 ஆஃப் த ரெவன்யூ. ஓகே, ஆஸ் ப்ரொடெக்ஷன் மணி. அதாவது உங்க ஏரியாவை நான் அட்டாக் பண்ணக்கூடாது, இல்லை என்னோட கண்ட்ரோலில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட ஓவரால் ரெவன்யூல இருந்து 1/4 கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த சவுத்தோட பேசிக் திஸ். ஓகே, இதனால தான் மராத்தாஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரிச் ஆகுறாங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் இட் ஆல்சோ மேட் தம் அன்பாப்புலர் அமாங் அதர் ரூலர்ஸ். முக்கியமாக மராத்தாஸ் வந்து ராஜ்புத், ஜாட்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்காம போறதுக்கான பிரைமரி ரீசன், ராஜ்புத் அண்ட் ஜாட் குரூப்க்கு மராத்தாஸை பிடிக்காம போறதுக்கான பிரைமரி ரீசன் இதுதான். எதுக்காக இது இங்க சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல அடிபடுற மராத்தாஸ் வந்து அதே நேரத்தில் வார்க்கு போறப்பையும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்புத் அண்ட் ஜாட்ஸை கூப்பிடுவாங்க. பட் நீங்க தான் என்ன இத்தனை நாளா வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்களா, 1/4 ஆஃப் அவர் ரெவன்யூவை சும்மாவே உங்களுக்கு வந்து டாக்ஸா கொடுத்துட்டு இருக்கோம்ல, ஒய் வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்புத் அண்ட் ஜாட்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் பானிபட் வார்ல டிஃபீட் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்க மராத்தாஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ராஜ்புத் அண்ட் ஜாட்ஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க, அதுவும் தரமாட்டாங்க. ஓகே, ஸோ இது இந்த சவுத் அண்ட் சர்தேஷ்முகி சிஸ்டம், த சேம் சிஸ்டம் விச் ஹஸ் என்ரிச்டு ஆர் மராத்தாஸை பவர்ஃபுல்லா எக்கனாமிக்கலி பவர்ஃபுல்லா மாத்தின அதே சிஸ்டம் தான் உங்களுக்கு நிறைய எனிமீஸையும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சது. அதே மாதிரி பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸும் இங்க இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான மாதிரியே சிந்தியாஸ் ஆஃப் குவாலியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மராத்தாவோட அந்த 5 குரூப்ல அந்த ஒரு இம்பார்ட்டன்டான குரூப். அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பிரெஞ்சு ஜெனரல்ஸை அவங்களோட ஆர்மியில வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸா இது பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெனாய்ட் டி பாய்ஜன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான பிரெஞ்சு பர்சன் இருப்பார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெக்கான் அவங்கள வந்து அவங்களோட டெக்கான் இன்வின்சிபிள் அப்படின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஞ்சோட ஹெல்ப்பை தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து பிரிட்டிஷ்க்கு பிடிக்காது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மாதவராவ் ஒன்னோட ஹெல்ப்புக்கு அப்புறமேட்டு
அந்த ஒட்டுமொத்த மராத்தாஸோட அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான டிப்ளமெட்டான நானா ஃபட்னாவிஸ் அப்படின்ற, ஹி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த லயன் ஆஃப் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் மராத்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைட்டில் இவர் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மராத்தா மேக்கியவெல்லி. ஏன்னா மேக்கியவெல்லி அப்படின்ற ஒரு கிரீக் பிலாசபர் எழுதின பிரின்ஸ் அப்படின்ற புக்கு வேர்ல்டு லெவலில் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. ஸோ இந்தியாவில் உங்களுக்கு நானா ஃபட்னாவிஸை மராத்தா மேக்கியவெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நானா ஃபட்னாவிஸ் இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷால உங்களுக்கு மராத்தாஸை டிஸ்டர்பே பண்ண முடியல, ஒரு ப்ராப்பரான டிஃபீட்டும் கொடுக்க முடியல. இந்த நானா ஃபட்னாவிஸ் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான், இவரோட டெத்துக்கு அப்புறமேட்டு தான் பிரிட்டிஷால மராத்தா கான்ஃபெடரன்சியை ப்ராப்பராக பிரேக் பண்ணவும் முடிஞ்சது, மராத்தாஸை கேப்சர் பண்ணவும் முடிஞ்சது. ஓகே, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் நானா ஃபட்னாவிஸ் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷா மராத்தாஸோட பாலிடிக்ஸ்குள்ளார என்டர் ஆகாம வச்சிருந்தாரு. ஓகே, ஸோ என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேஷ்வாவோட அத்தாரிட்டி என்னன்னு பார்த்தோம், நானா ஃபட்னாவிஸ் எப்படி வந்து பிரிட்டிஷை வந்து தள்ளி வச்சிருந்தாருன்றதை பார்த்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஷிந்தியாஸ் அண்ட் ஹோல்கார்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சோட ஹெல்ப்போட அவங்களோட ஆர்மிஸை வந்து மாடர்னைஸ் பண்ணி வச்சாங்கன்னு பார்த்தோம். பட் இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, என்ன த பிக்கஸ்ட் வீக்னஸ் ஆஃப் மராத்தாஸ் அப்படின்றது என்ன, லேக் ஆஃப் யூனிஃபைடு சென்ட்ரல் ட்ரெஷரி ஆஸ் வெல் அஸ் அத்தாரிட்டி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட கான்ஸ்டன்ட் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். 5 குரூப்பும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ எப்படி மராத்தாஸோட பாலிடிக்ஸ்குள்ளார பிரிட்டிஷ் என்டர் ஆகுறாங்க அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ட்ரேடுக்காக வந்த ஒரு பிரிட்டிஷ்ன்றவங்க எப்படி இந்தியாவோட ஹார்ட்ல ஒரு கிங் மேக்கரா மாறினாங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உங்களுக்கு பெங்கால் ரீஜியன்ல டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ 1754 வாருக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெங்கால் 7 and 1764 வாருக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெங்காலில் டியூவல் கவர்மெண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது டேமேஜ் ஆனிச்சு. ஓகே, ஆனால் அதே நேரத்தில் பெங்கால் பிரசிடென்சி இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ ரிச் டெரிட்டரி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எந்த பாம்பே பிரசிடென்சி உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் செட்டப் பண்றதுல பெங்கால் பிரசிடென்சி ஹேஸ் கேப்சர்ட் பெங்கால். ஓகே, டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி. அதனால ஒரு ரெவன்யூ ரிச் ப்ராவின்ஸ் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சவுத்லயும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பாம்பே பிரசிடென்சியால மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியல. அவங்க அதனால ஒரு சிமிலர் ரெவன்யூ ரிச் டெரிட்டரியை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது ஒரு லாங்டு ஃபார் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல இடத்த கேப்சர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ஆம்பிஷன் எப்படி மாறுனது அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஸ்டார்ட் ஆனதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். கல்கட்டா மாதிரியோ மெட்ராஸ் மாதிரியோ இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து பாம்பேல ஒரு லேண்ட் லாக்டு ஏரியாவில் இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தாவோட பவருக்கு உள்ளாரதான் இருந்தது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாம்பேல இருந்த பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பேல இருந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஹை லெவலில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஆஸ் வெல் அஸ் அதே நேரத்தில் பெங்கால் ரீஜன்ல இருந்த பிரிட்டிஷை பார்த்து இவங்க கொஞ்சம் பொறாமையிலும் இருந்தாங்க. பிரிட்டிஷ் தான், ஆனால் பாம்பேல இருந்த பிரிட்டிஷ் பெங்கால் ரீஜன்ல இருந்த பிரிட்டிஷை பார்த்து பொறாமையில இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் இஸ் த ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் த வேர்ல்ட் அட் தட் டைம். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா பாம்பேல இருக்க அஃபீஷியல்ஸ் தான் பெங்கால் மாடலுக்கு தங்களை மாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிர் ஜாஃபர் எப்படி வந்து பெங்கால் பிரசிடென்சியில் வந்து ஒரு பப்பட் ரூலராக வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி மராத்தா மிர் ஜாஃபரை வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பப்பட் ரூலர் அவங்களோட கண்ட்ரோலில், அதுவும் பார்த்தீங்கன்னா பாம்பே ரீஜனில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரிட்டிஷ்க்கு அந்த பப்பட் ரூலர் சால்சட்டே பசைன் மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான ட்ரேட் ஏரியாஸை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தருவாங்க. அதன் மூலமாக ஓவரால் ட்ரேட் ரூட்டும் இவங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் லேண்ட் ரெவன்யூ விச் வாஸ் த இம்பார்ட்டன்ட் ரெவன்யூ ஆஃப் இந்தியா அட் த டைம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பே பிரசிடென்சியோட கண்ட்ரோலுக்கு கீழே போகணும் இவங்க ரொம்ப சாலிடாக நம்பிட்டு இருந்தாங்க. இதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸோட ஒட்டுமொத்த ஸ்டெபிலிட்டியுமே பேஷ்வாவோட அத்தாரிட்டியில தான் இருந்தது. ஓகே, வென் இந்த பேஷ்வாவோட அத்தாரிட்டியை இந்த பேஷ்வாவோட அத்தாரிட்டிக்கு எப்போ ஒரு சேலஞ்ச் வந்ததோ பிரிட்டிஷ் இதை தான் அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஓப்பனிங் கிடைச்சது. இப்போதான் அவங்க என்டர் ஆகுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்குள்ளார ஒரு சக்சஷன் கிரைசிஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு சக்சஷன் கிரைசிஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து த ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷ்வா மாதவராவ் 1772ல இறந்துட்டாரு. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆம்பிஷியஸான அங்கிள், ஓகே அதாவது சித்தப்பா தான் ரகுநாத ராவ். இவரை வந்து ரகோபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகுநாத ராவ் ஆல்சோ கால்ட் அஸ் ரகோபா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பேஷ்வா மாதவராவோட சன், ஓகே, நாராயண ராவ் அப்படின்றவங்க, அவங்க தான் ரூலுக்கு வரணும். ஆனால் ரகுநாத ராவ் என்ன பண்றாங்கன்னா, அந்த யங் சக்சஸரான நாராயண ராவை கொன்னுடுறாங்க. ஓகே, இது ரொம்ப பெரிய இஷ்யூ கிரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கவுன்சில் ஆஃப் பார்பாய் அப்படின்னு இருந்தாங்க. என்னன்னா, மராத்தா சீஃப்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் அந்த டைம்ல லீட் பண்ணிட்டு இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மராத்தா மாக்கியவெளியான நானா ஃபட்னாவிஸ். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட நெக்ஸ்ட் லீடரா வர வேண்டியவரை ரகுநாத ராவ் கொன்னுட்டதை அக்செப்ட் பண்ணிட்டவே மாட்டேன்றாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனார் பார்த்தீங்களா மாதவராவ் 2 இறந்தாருல. ஸோ சாரி, இறந்து போனவரோட சன் இருக்காரு, ஓகேங்களா. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா மாதவராவ் 2 அப்படின்றாங்க. அவரை வந்து லீடரா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றாங்க. யாரு? இந்த ரகுநாதராவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரகுநாதராவ் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மராத்தாஸ் பண்ணக்கூடாத ஓகே ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சில் அவரை அப்போஸ் பண்றதுனால அங்கிருந்து பாம்பேக்கு போறாரு. அங்க இருக்க பிரிட்டிஷை மீட் பண்றாரு. மீட் பண்ணி என்ன பண்றாருன்னா, ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்றத சைன் பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த நியூ பார்ன், ஓகே, சவாய், ஓகே, சொல்றேன் உங்களுக்கு. இந்த 12 மராத்தாஸ் சீஃப்ஸை வந்து பராபாயின்னுவாங்க. இவங்களை ரெட் பண்றது நானா ஃபட்னாவிஸ். இவரை தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக்கியவெல்லி அப்படின்னுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இவர் என்ன ஆகுறாரு? யார்? இந்த ரகுநாதராவ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சில் அவர் அப்போஸ் பண்றதுனால எஸ்கேப் ஆயிட்டு பாம்பே போறாரு. அங்க போயிட்டு இது வரைக்கும் எந்த மராத்தாஸும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு. என்ன பண்றாருன்னா, 1775ல ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணிடுறாரு. ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத்தை சைன் பண்றதுனால ஒரு ரொம்ப பெரிய லாஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்டி மூலமா பிரிட்டிஷ்க்கு அவரு சால்செட்டே அண்ட் பசைன் அப்படின்ற 2 இம்பார்ட்டன்டான ட்ரேட் ப்ராவின்ஸை வெறும் 2500 சோல்ஜர்ஸ் தந்தீங்கன்னா, அந்த 2500 சோல்ஜர்ஸ் மூலமா என்னால் பேஷ்வாவோட த்ரோனை கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு சால்செட்டே அண்ட் பசைனை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாரு. இந்த ட்ரீட்டி பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் சூரத், which is signed in 1775. ஆனால் இந்த டைம்ல பிரிட்டிஷ்குள்ளாரையும் ஒரு இஷ்யூ வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளாரே ஒரு சிவில் வார் நடக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரகுநாத் ராவுக்கு 2500 சோல்ஜர்ஸ் கிடைக்கும். ஓகே, பட் ஆனால் லேட்டரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ட்ரீட்டிலாம் வருது. எதனால? பிரிட்டிஷ்குள்ளார ஒரு இஷ்யூ வருது. பாம்பே வெர்சஸ் கல்கட்டா. ஏன்னா பாம்பே உங்களுக்கு டெவலப் ஆகணும்னு நினைக்கிற ப்ராவின்ஸ், வேற கல்கட்டா ஆர் பெங்கால் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கவர்னர் ஜெனரலே இருக்கிற இடம். ஓகே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அந்த டைம்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் கல்கட்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். இவர் இனிஷியலா என்ன பண்றாருன்னா, பாம்பே கவர்மெண்டோட இந்த ட்ரீட்டியை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எதுக்காகனா, he called it as unjust and impolitic, ஓகே அப்படின்றாரு. ஓகே, இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா 2 ட்ரீட்டி சைன் பண்றாங்க. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர், ஓகே, பை கல்கட்டா அண்ட் ட்ரீட்டி ஆஃப் சூரத் பை பாம்பே. 2 ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர், ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் சூரத் பை பாம்பே. ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாலேயே ஒரு கன்ஃபியூஷனை வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியில வர முடியல அப்படின்றது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. எப்படி மராத்தாஸ்குள்ளார ஒரு இஷ்யூ இருந்ததோ அதே மாதிரி பிரிட்டிஷ்குள்ளாரையும் ஒரு இஷ்யூ இருந்தது தெரிஞ்சது. ஆனால் இதே நேரத்தில் பிரிட்டிஷ் யுனைட் பண்றதுக்கான ஒரு ரீசன் பிரிட்டிஷ் கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா கவுன்சில்ஸ் இருந்ததுல, அந்த கவுன்சில் மூலமா மராத்தாஸ் வென்ட் அண்ட் சீக் த ஹெல்ப் ஆஃப் பிரெஞ்ச். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ரகுநாத ராவ் பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டாருன்ட்டு. ஸோ வேற வழியே இல்லாமல் இந்த கவுன்சில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிரெஞ்சோட ஹெல்ப்ல அவங்க ஆர்மியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சை வந்து டைரக்டான ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால மராத்தாஸ் வந்து டிவைடட் ஹவுஸாவே இருந்தாங்க. எப்படி மராத்தாஸ் வந்து முகல்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய மராத்தாஸ் எப்படி இன்டர்னல் ட்ரஃபிள்னால டிகே ஆனாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லிசன், இந்த கான்ஃபெடரசி ஸ்ட்ரக்சர், அந்த 5 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. பட் ஆனால் அதே கான்ஃபெடரசி ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு டிசாஸ்டராக மாறுனுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கான்ஃபரன்ஸியோட ஹெட்டா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பர்சனல் ஆம்பிஷன்றது ஸ்டேட்டோட வெல்ஃபேர் தாண்டி தான் இருந்தது.
தங்களோட பர்சனல் வெல்ஃபேருக்காக ஸ்டேட்டோட வெல்ஃபேரையே அவங்க தியாகம் பண்ண நிறைய டைம்ல ரெடியா இருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் ரகுநாத ராவ். அவர் என்ன பண்ணார்னா மராத்தாஸோட ஓன் லேண்ட், ஏன்னா மராத்தாஸ் வந்து லேண்டை கேப்சர் பண்றதுக்காக ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ். ஆனா அவர் சால்சடே அண்ட் பசாயினை பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாரு. எதுக்காக? வெறும் பேஷ்வா அப்படின்ற ஒரு டைட்டில் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இது மூலமா ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேஷனல் ஸ்பிரிட் ஆஃப் சிவாஜி. ஓகே, மராத்தா நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்டை சிவாஜி தான் ஆரம்பிச்சாரு. ஆனால் இந்த டைம்ல சிவாஜி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷங்கள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிவாஜியோட நேஷனல் ஸ்பிரிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு நேரோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால ரீப்ளேஸ் ஆகுது அமாங் த மராத்தா சீஃப். இது ரொம்ப பெரிய சேஞ்ச். ஓகே, அண்ட் தென் ரைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சீஃப்ஸ். ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷ்வாவோட பவர்ன்றது ஒரு போட்டிக்கு உட்படுது. ஓகே, பேஷ்வாஸ் பவர் வந்து ஒரு கண்டெஸ்ட் போகுது. அதனால சிந்தியாஸ் அண்ட் ஹோல்கார்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிங்ஸா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல இந்த சைடும் இருக்காங்க, அந்த சைடும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஓன் இன்ஃபுளுன்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அடிக்கடி கட்சி மாறுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மராத்தா கான்ஃபெடரசி கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ இதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானா ஃபட்னாவிஸ், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், த கிரேட் மேக்கியவெலி ஆஃப் இந்தியா, மராத்தா மேக்கியவெலி. அவர் வந்து ஒரு கிரேட் கோஆர்டினேட்டரா இருந்தார். அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மராத்தா ஃபேமிலிஸையும் ஒன்னா வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாவும் வச்சிருந்தாங்க. அதனாலதான் பிரிட்டிஷே தான் அவரை மராத்தா மேக்கியவெலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த டைட்டில் அவருக்கு வேற யாரும் கொடுக்கல, அவர்களோட எதிரியான பிரிட்டிஷே தான் கொடுத்தாங்க. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதுக்காக இனிஷியலா பெங்கால் ரீஜியன் இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத்தை அப்போஸ் பண்ணாங்க? யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்போஸ் பண்ணாரு. பட் லேட்டரா பாத்தீங்கன்னா அவரே சப்போர்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட டாமினன்ஸ் தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு அட்வென்ச்சரர் வந்து மராத்தா கோர்ட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பயப்படுறாங்கன்னா மைசூர் மராத்தா பிரெஞ்சு அலையன்ஸ் கிரியேட் ஆயிடுன்னு பயப்படுறாங்க. ஓகே, மைசூர் மராத்தா பிரெஞ்சு அலையன்ஸ் கிரியேட் ஆயிடுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிரியேட் ஆனா பிரிட்டிஷை கம்ப்ளீட்டா இந்தியா விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்க்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா பெசைன் தான், போர்ட் ஆஃப் பெசைன். எதுக்காகனா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அதன் மூலமா தான் டீக் ஃபாரஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு என்டர் ஆக முடியும். இந்த டீக், ஓகே, அதாவது தேக்கு, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். எதுக்காகனா பிரிட்டிஷ் அப்போ ரொம்ப ஆக்டிவான ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, இந்தியாவோட ஷிப் பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பிரிட்டிஷோட ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸை ரொம்ப ரொம்ப சீரியஸா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரகுநாத ராவ், ஓகே, அவரோட பர்சனல் ஆம்பிஷனுக்காக பேஷ்வா த்ரோனை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அடகு வச்சிடுற மாதிரி. எதுக்காகனா ட்ரீட்டி ஆஃப் சூரத்தை சைன் பண்றாரு. பிரிட்டிஷை வந்து மராத்தாஸோட இன்டர்னல் ப்ராப்ளத்துக்குள்ளார இன்டர்ஃபியர் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே கவுன்சில். எதுக்காகனா பினான்சியலி பெருசாகணும்னு நினைக்கிறாங்க, பெங்கால் ஸ்டைலுக்கு இவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால ரகுநாத ராவை சப்போர்ட் பண்றாங்க. எதுக்காக? கல்கட்டா அப்போஸ் பண்ணாலும் சரி, கல்கட்டா இஸ் அட் த டைம் சீட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர், அவங்க அப்போஸ் பண்ணாலும் சரி ரகுநாத ராவை சப்போர்ட் பண்றாங்க. நானா ஃபட்னாவிஸ் பிரிசர்வேஷன் ஆஃப் மராத்தா ஸ்டேட் அண்ட் கான்ஃபெடரசி. ஓகே, கவுன்சில் ஆஃப் பார்பை அப்படின்ற கிரியேட் பண்ணவர் இன்ஃபான்ட் பேஷ்வாவை ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஓகே, இந்த டைம்ல வாரன் ஹேஸ்டிங்ஸை பத்தியும் பார்க்கணும். ஏன்னா இம்பீரியல் கன்சால்டேஷனை வந்து இந்தியாவில் அவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஆஃப் மராத்தாஸை பிரெஞ்சை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸா இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வார் தான் பாத்தீங்கன்னா மராத்தாவோட மிலிட்டரி ரெசிடென்சியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தாஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் மராத்தா ரீஜியன்ல பாக்குறாங்க. ஓகே, மராத்தா வந்து பாத்தீங்கன்னா லார்ஜர் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இங்கிலீஷை விட. ஓகே, ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிரிட்டிஷ் ஹேட் ஹையர் அம்யூனிஷன், சுப்பீரியர் அம்யூனிஷன். ஆனால் அதெல்லாம் தாண்டி, ஓகே, ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மராத்தாஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப் வட்காவான்ல வின் பண்றாங்க. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒன் த வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்னுவாங்க. எதுக்காகனா தோத்துட்டேன் அப்படின்றத அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரிஜினலி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வார்ல பிரிட்டிஷ் தான் தோத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்ற டீட்டெயில பார்க்கலாம். இந்த 3 ட்ரீட்டிஸோட ஆஸ்பெக்டா பார்க்கலாம். ட்ரீட்டி ஆஃப் சூரத், ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வட்கவான் அப்படின்ற 3 ட்ரீட்டியோட ஆஸ்பெக்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து நிறைய ட்ரீட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல ஈவன் நல்லா படிச்சவங்க கூட கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன் 3 இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டிஸ், அதோட இயர்ஸை சொல்றேன், அதோட கான்சிக்வன்சஸ் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரீட்டி ஆஃப் சூரத் 1775ல, ஓகே, இதை வந்து இல்லீகல் ட்ரீட்டின்னுவாங்க. எதனாலனா பாம்பே கவுன்சில்
ரகுநாத ராவ் கூட. ஏன்னா ரகுநாத ராவ் இந்த டைம்ல மராத்தாஸ் வந்து ரிபல் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க. இதை கல்கட்டாவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் லேண்ட் கிராப் அட்டம்ப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் 1776ல இன்டர்னல் கான்ஃபிளிக் ட்ரீட்டி. இது யார் சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கல்கட்டா கவுன்சில், வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஓகே, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேவை ஓவர் ரூல் பண்ணுறதுக்காக, பாம்பே பிரசிடென்சியை ஓவர் ரூல் பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க. இது பிரிட்டிஷோட இன்டர்னல் கான்ஃபிளிக்டை காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வட்கவான் இன் 1779. இது வந்து ஒரு ஹியூமிலியேஷன் ட்ரீட்டி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷோட ஆர்மி, ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன், ஆன் ஆல் சைட்ஸ் பை மராத்தாஸ் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரம் ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளைஸ். எதுக்காகனா இந்த டைம்ல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மராத்தாஸ்க்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல வின் பண்ண முடியாது. ஏன்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்து மாடர்ன் ஆர்டிலரி இருக்கு, மாடர்ன் கெனான்ஸ்லாம் இருக்கு. ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து பிரிட்டிஷா வந்து டிஃபீட்டே பண்ண முடியும். ஸோ என்ன பண்றாங்கன்னா மராத்தாஸ் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இனிஷியலா தோக்குற மாதிரி தோத்துட்டு அப்படியே பின்வாங்குற மாதிரி வராங்க. பிரிட்டிஷும் இதுதான் நல்ல சான்ஸ், ஸோ இவங்களை டிஃபீட் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மராத்தாஸ் பின்வாங்குற மாதிரி நடிச்சுட்டு வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் வேலிஸ்குள்ளார, ஓப்பன் ஃபீல்ட்ல இருந்து மவுண்டைன் வேலிஸ்க்கு வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேனன்ஸ் எல்லாத்தையும் உங்களால கொண்டு வர முடியாது. ஸோ இந்த இடத்த வச்சு பிரிட்டிஷை ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வரல, மராத்தாஸ் டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து சைன் பண்றது தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வட்கவான். ட்ரீட்டி ஆஃப் வட்கவான். ஓகே, ஸோ பாம்பே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா வேற வழியே இல்லாம கேப்சர் பண்ண டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதை லேட்டரா பிரிட்டிஷ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்னால இதை வந்து சைன் பண்ண வச்சாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ 1779ல ஒரு இந்த பர்டிகுலர் பேட்டில் ஆஃப் தலேகான், ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாஜி ஷிண்டே அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருந்திருப்பாரு. ஓகே, ஸோ இந்த 1779ல நடந்த இந்த வாரை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் இன் ஜியாகிரபிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா மகாஜி ஷிண்டே வந்து இந்த ட்ரூப்போட ஹெட்டா இருக்காரு. இவரு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியனை அவரோட ரகடு டெரைனை அவரோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. எதனால? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷை அவர் ஓப்பன் கிரவுண்ட்ல ஃபைட் பண்ணல. அதுக்கு எதனால? ஓப்பன் கிரவுண்ட்ல பிரிட்டிஷோட கேனன்ஸ் தான் சுப்பீரியரா இருக்கும். அதனால பிரிட்டிஷை அவர் தோக்குற மாதிரி தோத்து என்ன பண்றாருன்னா லூர் பண்ணி உங்களுக்கு நேரோ பாசஸ்க்கு கொண்டு வராரு. ஓகே, அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்கார்ச்டு எர்த் தியரி அப்படின்னுவாங்க. ஸ்கார்ச்டு எர்த் தியரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட்டிஷ் வர வழி ஃபுல்லா இருக்கிற வில்லேஜஸ், அதாவது மராத்தாஸோட ஓன் வில்லேஜஸே அவங்க பேர்ன் பண்ணிடுவாங்க. எதுக்காக? அங்கிருந்து ஃபுட் கிடைக்கூடாது. அதே மாதிரி வெல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிணறுலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பாய்சன் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால மராத்தாஸ் ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா என்ஷூர் பண்றாங்க. என்னது? பிரிட்டிஷ் ஹேட் நத்திங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ச்டு எர்த் தியரி அப்படின்னுவாங்க. டோட்டல் வார் டாக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்குள்ளாரி நிறைய குழப்பங்கள் உருவாகுது. ஓகே, வேற வழியே இல்லாம பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா வட்காவான்ல தோத்துடுறாங்க. வேற வழியே இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா 1773க்கு அப்புறமேட்டு கேப்சர் பண்ண எல்லா விஷயங்களையும் அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. எதுக்காக? வேற வழியே இல்லை, எங்களை சேஃபா ரிட்ரீட் பண்றதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரீட்டி அவங்க சைன் பண்றாங்க. இதுக்கு அடுத்து சைன் ஆனது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் 1782ல. ஓகே, ஸோ திஸ் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள். ஓகே, இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் 1782ல சைன் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மூலமா ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் பீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாரன் ஹாஸ்டிங்ஸ், ஓகே, ஒரு நல்ல மாஸ்டர் கிளாஸ் பர்சன், ஓகே, நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பர்சன். அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு மராத்தாஸை இப்போ அவங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளால டிஃபீட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓகே, சவுத்தில் ஒருத்தவங்களை ஃபைட் பண்ணிக்கிட்டு நார்த்லையும் மராத்தாஸை ஃபைட் பண்ண முடியாது. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்க. இதே டைம்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார், செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ சவுத்தில் ஹைதர் அலியை ஃபைட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில் நார்த்தில் மராத்தாஸை ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. அதனால மராத்தா ஃப்ரண்ட் கூட ஒரு ஃப்ரீசிங் இதை கொண்டு வரணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. ஸோ இந்த டைம்ல தான் மகாஜி ஷிண்டே அப்படின்றவர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதை லீட் பண்ணவர் ஒரு ஃபேமஸான மோஸ்ட் பவர்ஃபுல் மராத்தா சீஃப். அவர் என்ன பண்ணுவார்னா பிரிட்டிஷ்க்கும் மராத்தாஸ்க்கும் நடுவில் ஒரு புரோக்கர் மாதிரி, ஒரு மீடியேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். மியூச்சுவல் கேரண்டர் ஆஃப் பீஸா இருப்பார். ஓகே, அதாவது யாரா இருந்தாலும் சரி,
அடுத்த 20 வருஷத்துக்கு மராத்தாஸ் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணாலும் இல்லை பிரிட்டிஷ் மராத்தாஸ் அட்டாக் பண்ணாலும் மகாஜி ஷிண்டே யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள போய் இவர் அட்டாக் பண்ணுவார். ஏன்னா அந்த டைமில் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். இவர் யார் அட்டாக் பண்ணாலும் அவங்க டிஃபீட் ஆகிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். இந்த ட்ரீட்டி மூலமாக நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பிரிட்டிஷும் மராத்தாஸ்க்கும் சண்டை போட்டுக்கூடாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கேப்சர் பண்ண, எல்லாத்தையும் இன்க்ளூடிங் பசைன், ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க எக்ஸப்ட் சால்செட்டே விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் பிளேஸ். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்டியில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கிளாஸும் பிரிட்டிஷ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஜெயிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் தோக்கவும் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷ்வாஸ் எந்த ஒரு யூரோப்பியன் நேஷனோட ஹெல்ப்பும் எடுத்துக்க கூடாது. அடுத்த 20 வருஷத்துக்கு பீஸ் மெயின்டைன் ஆகணும்னா பேஷ்வாஸ் வேற எந்த யூரோப்பியன் நேஷனோட ஹெல்ப்பையும் எடுத்துக்க கூடாதுன்றாங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்நேரத்துக்கு பிரிட்டிஷ் சக்சஸ்ஃபுல்லா பிரெஞ்சை மராத்தாஸோட கோர்ட்லேருந்து வெளியில தள்ளிடுறாங்க. ஃபார் நெக்ஸ்ட் 2 decades பிரெஞ்சு மராத்தாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ட்ரீட்டி மூலமா என்ஷூர் பண்றாங்க. ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் 1782ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஏன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸோட மாஸ்டர் கிளாஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டைம் தான் சவாய் பேஷ்வா. ஓகே, சவாய் அப்படின்றது 1 1/4. எதுக்காகனா இன்ஃபன்ட் மாதவராவ் 2க்கு இது கொடுக்கறது. அதாவது அவருக்கு முன்னாடி இருக்கிறதோட இவர் கிரேட்டா இருப்பாரு அப்படின்றதுக்காக தான். ஓகே, அண்ட் தென் இதுல இந்த பர்டிகுலர் வார்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கேப்டன் பாப்ஹாம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் ஒரு இம்பாசிபிள் ஃபீட்டை அச்சீவ் பண்ணியிருப்பார். என்னன்னா, சிவாஜியோட பீரியட்ல இருந்தே குவாலியர் ஃபோர்ட்ன்றது த மோஸ்ட் ஃபர்மிடபிள் ஃபோர்ட் ஆஃப் மராத்தாஸ். இது இம்ப்ரெக்னபிள்னு வாங்க, அதாவது எதிரிகளால உள்ளாரவே வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கோட்டையை ஒரே நாள் நைட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நைட் நேரத்தில் சுவரை எகிரி குதிச்சு அந்த கோட்டையை அவங்களோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் மூலமா சீஜ் வார்ஃபேர்ல வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல பிரிட்டிஷ் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே நேரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பாம்பே பிரசிடென்சிக்கு இது ஒரு தேவையில்லாத வார் அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் பிரசிடென்சி சொல்லியிருப்பாங்க. எதனால்னா இந்த பர்டிகுலர் வார் கிட்டத்தட்ட பாம்பே பிரசிடென்சியை பேங்க்ரப்ட் பண்ணியிருக்கும். ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா இனிமேட்டு ஒரு இன்டர்னல் இஷ்யூக்குள்ளார என்டர் ஆகக்கூடாதுன்னு, இனிமேட்டு சப்சிடரி அலையன்ஸ் மாடலுக்கு மூவ் ஆகணும்னு பிரிட்டிஷை திங்க் பண்ண வச்சதும் இந்த வார் தான். ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் சால்பாயை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் ஆன்டிபெல்லம் அப்படின்வாங்க. என்ன இதில் ஓவராலாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பசைன் அண்ட் அதர் லேண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க, மராத்தாஸ் சால்செட்டே வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே நேரத்தில் ரகோபா யார் இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணம் ரகுநாத ராவ். இவர் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா கடைசியில் அவரை கழட்டி விட்டுருவாங்க. யாரு? பிரிட்டிஷ் கழட்டி விட்டுருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் மராத்தாஸ் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, they have agreed to exclude all other Europeans from their service. அதாவது பிரெஞ்சை இனிமேட் நாங்கள் ஹெல்ப் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இது மராத்தாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவை கிரியேட் பண்ணுறதே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், அடுத்த 20 வருஷத்துக்கான பீஸ் ட்ரீட்டி. ஓகே, இந்த பீஸ் ட்ரீட்டி இந்த 20 வருஷத்தை தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, மைசூர் வாரை என் பண்றதுக்கும் பெங்காலை கன்சால்டேட் பண்றதுக்கும் ஒரு நல்ல டைம் பீரியடா எடுத்துப்பாங்க. சவுத்துல மைசூர் ரீஜனை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. பெங்காலை அவங்களுக்கு பாசிட்டிவா ஒரு இன்கமை டெவலப் பண்ற ஒரு ஸ்டேட்டாவும் மாத்துவாங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் இந்த பீரியடை அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா தான் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இனிமேட்டு ரகுநாதராவுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் மட்டும் உங்களுக்கு மராத்தாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஏற்கனவே ஹைதர் அலி, ஓகே, இது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கிட்ட இருந்து எடுத்த எல்லா விஷயத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. ஏன்னா மராத்தாஸ் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. இனிஷியலா மராத்தாஸ் ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பிரிட்டிஷ்க்கு ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லுவாங்க. லேட்டரா பிரிட்டிஷ் அவங்க கூட இருந்து பிரிப்பாங்கன்றதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். ஓகே, அண்ட் தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷ்வா ஷுட் நாட் சப்போர்ட் எனி அதர் யூரோப்பியன் நேஷன். இதனால பிரெஞ்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான செக்கை வச்சாங்க. ஏன்னா பிரெஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இந்தியாவில் முகல்ஸை மராத்தாஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, ஸோ அவங்க கூட நம்ம க்ளோஸாக இருக்கலான்ட்டு. ஆனால் அந்த விஷயத்த பிரிட்டிஷ் ஒரு பாசிட்டிவா ஒரு செக் வச்சு பிரெஞ்சோட டாமினேஷனை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் மகாஜி ஷிண்டியா ரெண்டு சைடில் யார் அக்ரெசிவான டாக்டிக்ஸ் போனாலும் அவரு அந்த சைடை அப்போஸ் பண்ணுவாருன்ற கான்செப்டும் கொண்டு வந்தாங்க. ஓகே,
ஸோ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாருக்கான ரீசன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் தான் 1800 இயர் 1800 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ஆஃப் மராத்தா மேக்கியவெல்லி, டெத் ஆஃப் மராத்தா மேக்கியவெல்லி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானா ஃபட்னாவிஸ் இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இறந்துடுவார். ஸோ இவர் தான் மராத்தா கான்ட்ரவர்சியை இது வரைக்கும் க்ளூ பண்ணிக்கிட்டு இருந்தார், அதாவது ஒன்றா வச்சிருந்தவர். ஓகே, அவருக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு அத்தாரிட்டியும் இருந்தது, பவரும் இருந்தது, கேப்பபிலிட்டியும் இருந்தது. ஓகே, முக்கியமாக சிந்தியாஸ் அண்ட் ஹோல்கார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சிருந்தவர். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்தப்பட்டு இந்த கண்ட்ரோல் போகுது. ஸோ இந்த டைமில் யார் பேஷ்வாவாக மாறுறாங்கன்னா பாஜிராவ் டூ. ஓகே, இவரை ஒர்த்லெஸ் சன் ஆஃப் ரகுநாத் ராவ். ஓகே, இவர் தான் என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாவா மாறாரு. ஓகேவா, அண்ட் ஹி லேக்டு ஆல் த கேரக்டர் ஆஃப் மராத்தா ஏன்செஸ்டர்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகே, என்னன்னா கான்ஃபெடரன்சியை லீட் பண்றதை விட்டுட்டு இவர் கான்ஃபெடரன்சிக்குள்ளாரியே ஒரு சீஃபையும் இன்னொரு சீஃபையும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இவர் லான்ச் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வித்துஜி ஹோல்கார்னு சொல்லிட்டு இவரை மீட் பண்ண வந்த ஒரு ஹோல்கார் சீஃபை கொன்னுடுவாங்க. ஓகே, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார் கிரியேட் ஆகும். இந்த சிவில் வாரை செட்டில் பண்றதுக்காக யார் வருவாங்கன்னா பிரிட்டிஷ் தான் வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய லாஸா மராத்தாஸ்க்கு கிரியேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பசைன். ஓகே, ட்ரீட்டி ஆஃப் பசைன் ஒன்று நடக்கும். ஓகே, அதோட டீடைல்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைன் அப்படின்றது ஒரு டெத் வாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக? டெத் வாரண்ட் ஆஃப் மராத்தா கான்ஃபெடரன்சின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்ல மராத்தாஸ் வந்து டிஃபீட் ஆகிடுறாங்க. 1801ல பேஷ்வா ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கார் ஓகே அவரை வித்துஜியை கொண்டுடுறாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன்ட் ஆர்மிஸ் ஆஃப் சிந்தியாஸ் அண்ட் பாஜிராவ் டூ ஓகே இவங்களை அட்டாக் பண்றாங்க. வேற வழி இல்லாம பிரிட்டிஷ் வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. ஓகே, பாஜிராவ் டூ வேற வழியே இல்லாம பசைனுக்கு போறாரு. அங்க அவரு ட்ரீட்டி யார் கூட சைன் பண்றாரு, யார் கூட சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்ச, யார் கூட சேரக்கூடாது அப்படின்னு நினைச்ச இங்கிலீஷ் கூட ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாரு. ஓகே, அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் பசைன். ஓகே, ஸோ அந்த ட்ரீட்டியை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைன்றது ஒரு லீகல் ஹேண்ட்கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் வாரண்ட் ஆஃப் மராத்தா கான்ஃபெடரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டியை சைன் பண்றதுனால ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைனை 1802ல பேஷ்வா சைன் பண்றாரு. ஓகே, பாஜிராவ் டூ சைன் பண்றாரு. இதை வந்து ஒரு லீகல் ஹேண்ட்கஃப் அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் இதை வந்து டெத் வாரண்ட் ஆஃப் மராத்தா கான்ஃபெடரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து நிறைய டெரிட்டரிஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸ்க்காக நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சூரத்தோட கண்ட்ரோலை, சூரத்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகலோட பீரியட் ஆர் டெல்லி சுல்தானேட் பீரியட்லேருந்து கேட்வே ஆஃப் இந்தியான்னுவாங்க. சூரத் வழியாக தான் ப்ரிடாமினன்ட்லி இந்தியாவோட வெஸ்டர்ன் ட்ரேட் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா உங்களுக்கு கம்பெனிக்கு சரண்டர் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அதன் மூலமாக அவர் வந்து பேஷ்வாஷிப்போட சோல் அதாவது உயிரையே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட சரண்டர் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான விஷயங்களும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு லீகலா அவரோட இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ல, அதாவது மராத்தாஸோட இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ல தலையிடலாம் அப்படின்ற உரிமையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைன்ல தந்திருப்பாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து பேஷ்வாக்குள்ளாரையோ நிசாம்குள்ளாரோ கெய்க்வாட் இவங்களுக்குள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதுல ஆர்பிட்ரேஷன், அதாவது பஞ்சாயத்தை பண்றதுக்கான அத்தாரிட்டியை பார்த்தீங்கன்னா பேஷ்வா இந்த ட்ரீட்டி மூலமா பிரிட்டிஷ்க்கு தந்திருப்பாரு. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனா, மைசூர், ஹைதராபாத் அண்ட் லக்னோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ இதுதான் அன்யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா 1803லேருந்து 1805குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த வார்ல அடைஞ்ச தோல்வினால அவங்களால ஒற்றுமையா ஃபைட்டே பண்ண முடியாது. அந்த விஷயம் தெளிவாகவே வெளியில தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல அவங்களுக்குள்ளாரே அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஓகேவா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தியா அண்ட் போன்ஸ்லே குரூப் ஓகே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுப்பாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசே அப்படின்ற இடத்துல, அசே அண்ட் அர்கான் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட்டிஷ்னால டிஃபீட் பண்ணப்படுவாங்க. ஓகே, ஸோ ஆர்த்தர் வெல்லஸ்லி லேட்டரா இவர் தான் டியூக் ஆஃப் வெலிங்டனாக மாறுவார். அவர் சொல்லுவார் பேட்டில் ஆஃப் அசே வாஸ் ஈவன் டஃபர் தன் ஹிஸ் ஃபைனல் விக்டரி ஓவர் நெப்போலியன் அட் வாட்டர்லூ. ஏன்னா இவர் தான் நெப்போலியன் த கிரேட் பிரெஞ்ச் கிங் ஆர் பிரெஞ்ச் எம்பரர் ஆஃப் நெப்போலியனை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை விட இந்த பேட்டில் ஆஃப் அசே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்ததா சொல்லுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
இந்த டைம்ல யஷ்வந்த்ராவ் ஹோல்கார் வந்து நியூட்ரலா இருப்பாரு. வேற ஏன் சிந்தியா குரூப்பை கிரஷ் பண்ற அதே நேரத்தில் யஷ்வந்த்ராவ் ஹோல்கார் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இருப்பாரு. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிந்தியா சரண்டர் ஆன அப்புறமேட்டு தான் இவர் சண்டை போட ஆரம்பிப்பாரு. ஓகே, ஸோ இதனால சீரியலா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை டிஃபீட் பண்ணிட்டு அடுத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைனை கீ டு இந்தியா அப்படின்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் மிலிட்ரி ப்ரெசன்ஸை ஹார்ட் ஆஃப் மராத்தா டெரிட்டரிக்குள்ளார கொடுத்ததும் இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைன் தான். அது மட்டும் இல்லாமல் பேஷ்வாவோட ஃபாரின் பாலிசி மேலே அத்தாரிட்டி கொடுத்ததும் இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைன் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ட்ரீட்டிக்கு அடுத்து மராத்தா எம்பையர்ன்றது பிரிட்டிஷோட சப்சிடேரியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிந்தியாஸ் அண்ட் ஹோல்கார்ஸ் வந்து இன்னும் லார்ஜ் ஆர்மி அண்ட் லார்ஜ் டெரிட்டரிலாம் வச்சிருக்காங்க. அதனால இது கீ கிடையாது, ஒரு டோர் தான் அப்படின்வாங்க. இது தேர்ட் ஆங்கிலோ மராத்தாவாருக்கான ஒரு விஷயம்தான். அது இன்னும் கம்ப்ளீட்டா போகலை அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வார்க்கு அப்புறமேட்டு இந்த ட்ரீட்டிக்கு அப்புறமேட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் வெல்லஸ்லி. ஓகே, ஆர்த்தர் வெல்லஸ்லியே இந்த வார் அண்ட் ட்ரீட்டி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்றிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெக்கான் ரீஜியனில் பிரிட்டிஷோட சப்ளைஸை ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு, முக்கியமாக பிரிட்டிஷோட டிசிப்ளின்ட் இன்ஃபேண்ட்ரி டாக்டிக்ஸுக்கு ஒரு ஃபியூச்சர் வாருக்கு இதுதான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்டாக மாறும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி ஆஃப் பசைனை வந்து கோஹினூர் ஆஃப் ட்ரீட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும் கோஹினூர் வைரம் எவ்வளோ விலை மதிப்புட்டுறதுன்ட்டு. ஸோ இதை லார்ட் கேசல்கார்க் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பொலிட்டிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் பசைனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஓகே, எதுக்காக ஒரே நேரத்தில் எல்லா என்டையர் மராத்தா நேஷனையும் சண்டை போட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ட்ரீட்டி மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல், அதாவது மராத்தாஸ் மேலே வந்துடுது. அண்ட் தென் யஷ்வந்த்ராவ் ஹோல்காரோட ரெசிலியன்ஸும் இந்த டைமில் வெளிப்படுது. ஓகே, அண்ட் ஏன்னா இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து ஒரு சில இடத்துல டிஃபீட் பண்ணார். ஓகேவா, அதனால தான் இவருக்கு இந்த இடத்துல சில நேரத்தில் சில ஹிஸ்டாரியன்ஸ் நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டைட்டிலும் சில ஹிஸ்டாரியன்ஸ் தராங்க. ஓகே, ஸோ ஓவராலாக யார் யாரெல்லாம் எங்கெங்கே டிஃபீட் ஆனாங்கன்னு பார்க்கலாம். போன்ஸ்லே, அதாவது நாக்பூரில் இருக்க போன்ஸ்லே வந்து தியோகான் அப்படின்ற இடத்துல ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் தியோகான். இதன் மூலமாக கட்டக் அண்ட் பால்சோர், ஓகே, இது வந்து பெங்காலியும் மெட்ராஸையும் கனெக்ட் பண்ணுற ரீஜியனை பிரிட்டிஷ்க்கு தந்துடுறாங்க. ஓகே, சிந்தியாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ஜி அஞ்சகாவான் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. இதன் மூலமாக கங்கா யமுனா தோவாபையும் டெல்லி ஆக்ராவோட கண்ட்ரோலையும் பிரிட்டிஷ்க்கு தந்துடுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இந்த ட்ரீட்டிஸ் அண்ட் இந்த வார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரிட்டிஷ்க்கு இந்தியாவோட கண்ட்ரோலை ஒரு தட்டில் வச்சு எடுத்து மராத்தாஸ் கொடுத்துட்றாங்க. அந்த இந்தூரை சேர்ந்த ஹோல்கார் ராஜ்புர்காத் ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. இதன் மூலமாக சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தானையும் சென்ட்ரல் இந்தியாவையும் பிரிட்டிஷ்க்கு மராத்தாஸ் உங்களுக்கு தந்துடுறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு கிரேட் கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஓகே, இந்த முன்னாடி நடந்த வார் மாதிரி இல்லாமல் ஓகே இந்த நடக்க போகிற அந்த தேர்ட் ஆங்கிலோ வார் அப்படின்றது பார்த்து ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் போலீஸ் இது ஆக்ஷனாக தான் இருக்குது லார்ட் ஹாஸ்டிங்ஸ் மூலமாக. ஓகே, அது என்ன அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஓகே, ஸோ லார்ட் ஹாஸ்டிங்ஸ் வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஓகே உங்களுக்கு மராத்தா த்ரெட்டை எலிமினேட் பண்ணுறாரு. அண்ட் தென் பிரிட்டிஷை அன்டிஸ்பியூட்டட் பேராமவுண்டசி ஆஃப் இந்தியாவா மாத்துறாரு இந்த பர்டிகுலர் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஆனால் இதுக்கெல்லாம் ஸ்டார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிண்டாரிஸ் அப்படின்றவங்க தான். ஓகே, ஸோ பிண்டாரிஸ். ஸோ இந்த பிண்டாரிஸ் யார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் மராத்தா ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா அவங்க ஒரு இர்ரெகுலர் ஹார்ஸ்மேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஒரு பர்டிகுலர் டைம்ல ஏதாச்சும் ஒரு பெரிய குரூப் வந்து வார் வேஜ் பண்ண போறாங்கன்னா இந்த பிண்டாரிஸ் அப்படின்ற குரூப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக சேலரி வேணாம், ஆனால் வாரோட ஓகேவா லூட் அப்படின்வாங்க, வாரின் மூலமா கொள்ளை அடிக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. ஓகேங்களா, ஸோ தி லிவ்ட் ஆன் பிளண்டர் இன்ஸ்டெட் ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த பிண்டாரிஸ் நிறைய இடத்துல ஹைவே ராபரி இந்த மாதிரியான விஷயங்களையும் எங்கேஜ் ஆவாங்க. ஓகே, ஸோ இது பிடிக்காத கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிண்டாரிஸை வேட்டையாட ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதனால அந்த டைம்ல பிண்டாரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிபரேட்டா மராத்தாஸோட டெரிட்டரிஸ்குள்ளார என்டர் ஆயிடுவாங்க. மராத்தாஸோட டெரிட்டரிக்குள்ளார பிரிட்டிஷ் என்டர் ஆக முடியாதுன்றதுனால பிரிட்டிஷ் வந்து மராத்தா சீஃப் கிட்ட கேட்பாங்க. ஓகே, மராத்தா சீஃப்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா மராத்தா சீஃப்ஸை கிரிமினல்ஸை ஹார்பர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா 1813 ஓகேவா 1813 சார்ட்டர் ஆக்ட் வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான்
இது எனாக்ட் பண்றாங்க. இதன் மூலமா ஓவராலா இந்தியாவோட ட்ரேடை பிரிட்டிஷ்ல இருக்க எல்லா மெர்ச்சன்ட்ஸ்க்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ்ல இருக்க எல்லா மெர்ச்சன்ட்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓகே, அதனால ஹார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் இந்தியா ஸ்டேபிளா இருக்கணும், அஸ் வெல் அஸ் ஓப்பனா இருக்கணும். ஆனால் இந்த மராத்தா பிண்டாரி கேஎஸ்னால பிரிட்டிஷால ப்ராப்பரா ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியல. இதனாலே தான் பிண்டாரிஸ் மேல ஒரு பெரிய இஷ்யூ வருது. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஷ்வா பாஜிராவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. லாஸ்டா சைன் பண்ண ட்ரீட்டி ஆஃப் பெசைன் அப்படின்றது அவரோட ஓன் பேலஸ்லேயே ஒரு பிரிசனரா மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேற வழியே இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓவரா ஹிமிலியேட்டும் பண்றாங்க. அதனால என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷ் ரெசிடென்சி அவரோட ஏரியால பூனால இருக்கிற பிரிட்டிஷ் ரெசிடென்சியை, ஓகே, மவுண்ட் ஸ்டார்ட் எல்ஃபின்ஸ்டோன் அப்படின்ற ரெசிடென்ட்டோட சேர்த்து எரிக்கிறாரு. ஆனா இந்த எல்ஃபின்ஸ்டோன் நேரோவா எஸ்கேப் ஆயிடுறாரு. ஓகே, ஸோ பேஷ்வா தான் மராத்தாஸோட லீடே. இவரே பிரிட்டிஷை டைரக்டா அப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சவொடனே நாக்பூர்ல இந்த அப்பா சாஹிப்பும் சரி, ஹோல்கார்ஸும் சரி, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ரைஸ் ஆகுறாங்க. ஆனால் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீடர்ஷிப் யுனைட்டடா இல்லை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்காரோட மிஸ்ட்ரஸா இருந்த துல்சிபாய் அப்படின்றவங்க இன்டெலிஜென்ட் பர்சன், பட் அவங்களுக்கு ஒரு லெஜிட்டிமசி இல்லை. ஓகேவா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஹோல்காரோட கோர்ட்லேயே நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருந்தது. ஓகே, அதை அவங்களால யுனைட் பண்ண முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சோல்ஜர்ஸே பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. இது ரொம்ப பெரிய நெகட்டிவாக மாறுது. ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் கொலாப்ஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1817 1818 நடந்தது. ஓகே, ஸோ இந்த பிரிட்டிஷ் இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மிலிட்ரி மிஷின்ஸ் பர்டிகுலர் ஆர்டிலரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலி அட்வான்ஸ்டாக மாற்றிடுறாங்க. ஓகே, ஆனால் அதே நேரத்தில் மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒட்டுமொத்த வாரும் சரி, ஓகே, தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேட்டிலில் வந்து முடிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் கிர்க், பேட்டில் ஆஃப் சிதாபுல்தி அண்ட் பேட்டில் ஆஃப் மஹித்பூர் அப்படின்ற 3 பேட்டிலில் முடிச்சிடுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துல்சிபாய், ஆனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனாலே ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது. ஃபைனலாக அவங்களே கொண்டுடுறாங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன். ஓகே, பேட்டில் ஆஃப் கிர்கி அப்படின்ற இடத்துல, பேட்டில் ஆஃப் கிர்கின்ற இடத்துல பேஷ்வாவை பிரிட்டிஷ் டிஃபீட் பண்ணிடுறாங்க. பேட்டில் ஆஃப் சிதாபுல்தி அப்படின்ற இடத்துல போன்ஸ்லேஸை பிரிட்டிஷ் டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் பேட்டில் ஆஃப் மஹித்பூர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்காரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1818 அப்புறமேட்டு உங்களுக்கு செட்டில்மெண்ட் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மராத்தாஸோட மேப்பையே மாற்றிடுது. ஓகே, ஸோ கான்ஃபெடரசியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டரா கான்ஃபெடரசியை பார்த்தீங்கன்னா லேட்டரா டிசலிட் பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷ் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிடுறாங்க மராத்தா கான்ஃபெடரசின்றது இனிமேட்டு எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இனிமேட்டு எல்லா வாசல்ஸ், எல்லா சீஃபும் தே ஆர் ஐசோலேட்டட் வாசல்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ் கீழே இருக்கிற ஆளுங்க அப்படின்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஃபீஸ் ஆஃப் பேஷ்வாவை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. பாஜிராவ் டூவை பித்தூர் அப்படின்ற இடத்துல, கான்பூருக்கு பக்கத்தில் இருக்க பித்தூர்ன்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷனராக அனுப்பிச்சிடுறாங்க. வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் தரும், அங்கே போயிட்டு பேர் அளவுக்கு மட்டும் இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டராக இவரோட அடாப்டட் சன்னான நானா சாஹேப் தான் 1857 ரிவால்ட்ல மிக முக்கியமான ஹீரோவா இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த 8 lakh rupees பென்ஷன் தரேன்னு சொல்லிட்டு, அதை நானா சாஹிப்க்கு தரமாட்டாங்க, கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானா சாஹிப் 1857 ரிவால்ட்ல எங்கேஜ் ஆவார். அதை லேட்டராக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மராத்தாஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சப்டியூ பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் பெரிய ராஜ்யமாக வந்தது. அதனால பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்துல ஒரு டாக்டிக் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு வந்து சத்தாரா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸோட ப்ரைடை வந்து அப்பீஸ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் வந்து ஒரு சின்ன லேண்ட் எடுத்து அந்த லேண்டை வந்து கிங்டம் ஆஃப் சத்தாரா அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? டைரக்ட் டிசெண்டன்ட் ஆஃப் சிவாஜி இருக்கார்ல, சிவாஜி மகாராஜ் இருக்கார்ல, அவரோட ஒரு டைரக்ட் டிசெண்டன்ட்டை எடுத்து அங்கே ஒரு த்ரோன் செட் பண்ணி அவர் அந்த இடத்துல அவரை உட்கார வச்சு கேட்டா, ஒரிஜினலா இருந்த கிங்கையே வி ஹேவ் ரிஸ்டோர்ட் த ஒரிஜினல் ஹிந்து லைன். அவர்கிட்ட இருந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பேஷ்வாஸ், ஹோல்கார்ஸ், ஷிந்தியாஸ் கிட்ட இருந்து நாங்க ஒரிஜினலா அந்த ராஜ்யத்தை காப்பாத்தி சிவாஜியோட வாரிசு கிட்ட தான் இந்த லேண்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரப்புவாங்க. இது ரொம்ப பெரிய பிரிட்டிஷோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இதை தான் ஜென்ரலா எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் சத்தாரா ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரீட்டிஸை பார்த்துலாம். ட்ரீட்டி ஆஃப் பூனா ஜூன் 1817 சைன் பண்ணது பேஷ்வா கூட. பேஷ்வா வந்து அவரோட கிளைம் டு லீட் மராத்தா கான்ஃபெடரன்சியை கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் குவாலியர். ட்ரீட்டி ஆஃப் குவாலியர் சிந்தியா கூட சைன் பண்ணியிருப்பாங்க. சிந்தியா ஒரு ஜஸ்ட் மியர் ஸ்பெக்டேட்டரா மாறிட்டு பாரு, வேற வழியே இல்லாம
பிரிட்டிஷ்க்கு வந்து பிண்டாரிஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு காலத்துல மராத்தாஸ்க்கு ஹெல்ப் பண்ண அதே பிண்டாரிஸ்க்கு அகேன்ஸ்டா வார் வேஜ் பண்றதுக்கு சிந்தியா ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கடுத்து ட்ரீட்டி ஆஃப் மான்சர், ஓகே, ட்ரீட்டி ஆஃப் மண்டசர், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1818 சைன் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் ஹோல்கார் கூட ஹோல்கார் வந்து வேற வழியே இல்லாம சப்சிடரி அலையன்ஸை சைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் அவரோட லார்ஜ் ஏரியாஸ், லார்ஜ் டெரிட்டரிஸை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, லிசன், இந்த ஒட்டுமொத்த வீடியோ இந்த ஒட்டுமொத்த கிளாஸோட எய்ம் என்னன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் முகல்ஸையே ரைவல் பண்ற அளவுக்கு இருந்த மராத்தாஸ் எதனால ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு தான் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வை த மராத்தாஸ் ஃபெயில்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஒரு இன்டர்னல் யூனிட்டி அப்படின்றதே இல்லை. ஓகே, இனெப்ட் லீடர்ஷிப் இருந்தது. ஓகே, ஒரு இன்டர்னல் யூனிட்டி இல்லை. ஈவன் டியூரிங் ஃபைனல் வார், அதாவது ஒட்டுமொத்த மராத்தாஸே டிஃபீட் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ கூட அந்த சீஃப்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணவே இல்லை, அவங்களோட அட்டாக்ஸையும் கோஆர்டினேட் பண்ணவே இல்லை. ரெண்டாவது பார்த்தா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேஸ் எப்பயுமே மராத்தாஸ்குள்ள இருந்தது. முக்கியமா இண்டூர் மாதிரியான, அதாவது ஹோல்கார் ரூல் பண்ண இண்டூரா இருக்கட்டும், போன்ஸ்லேஸ் ரூல் பண்ண நாக்பூரா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார இன்டர்னல் சக்சஷன் தான் அதிகமாயிட்டு இருந்தது. ஓகேவா, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நிறைய ஹிஸ்டாரியன் சொல்றது என்னன்னா, சுப்பீரியர் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ். என்னன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப வேஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் ஸ்பைஸ் வச்சிருந்தாங்க, அஸ் வெல் அஸ் ரெசிடென்ட்ஸ் வச்சிருந்தாங்க. என்ன, ஒவ்வொரு மராத்தா கோர்ட்டுக்குள்ளாரையும் ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இருந்தாங்க. ஸோ மராத்தாஸோட ஒவ்வொரு மூவியும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், ஈவன் பிஃபோர் தே வேர் மேட், பிரிட்டிஷ் ஹேவ் நோன் மராத்தாஸ் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிவல் ஃபியூடலிசம்க்கும் மாடர்ன் கார்பரேட் இம்பீரியலிசம்க்கும் நடந்த வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலோ மராத்தா வார சொல்லுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் தான் வின் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இண்டிவிஜுவலா மராத்தா சோல்ஜர்ஸ் வேர் லெஜெண்டரி ஃபார் தேர் கரேஜ். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் வாரியர்ஸா இருப்பாங்க. ஆனா பிரிட்டிஷ் வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டு மெஷினா இருப்பாங்க. ஓகே, ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தாஸால பிரிட்டிஷை டிஃபீட் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு ரீசனாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் த டிவைடட் ஹவுஸ், கிரைஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெஸ்பாட்டிக் மொனார்கியல் சிஸ்டம். எந்த அளவுக்கு டாப்ல இருக்கிறவர் ஸ்ட்ராங்கா இருக்காரோ அந்த அளவுக்கு தான் இந்த ரூல் வந்து நல்லா போகும். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரேட்ஸா இருந்தாங்க. ஓகே, வேற யாரு, சிவாஜி த கிரேட் அப்படின்ற ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானா ஃபட்னாவிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கிரேட் இருக்கிற இடத்துல இருந்து பாஜிராவ் ஒன் மாதிரியான பர்சனாக இருக்கட்டும், இல்லை மாதவராவ் ஒன் மாதிரியான கிரேட்டான பர்சன்ஸ்ல இருந்து ஒர்த்லெஸ் லீடரான பாஜிராவ் டூக்கு போனது ஒரு பெரிய ஷிஃப்ட். ஓகே, அதே நேரத்தில் பிரிட்டிஷ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து ஒரு சிங்கிள் கிங்கை ரிலை பண்ணி இல்லை. ஓகே, அவங்களுக்கு தேவை, அவங்க கிட்ட இருந்தது ஒரு ப்ரொஃபஷனல் பெஞ்ச் தான். ஓகேவா, என்ன எல்ஃபின்ஸ்டோன் இருந்தாரு, மேல்கம் அப்படின்ட்டு இருந்தாரு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்த்தர் வெல்லஸ்லி இருந்தாரு. ஒரு அபிஷியல் இறந்துட்டாங்கன்னா அந்த சிஸ்டம் மூலமா இன்னொரு பர்சன் வந்தாங்க. ஒரு ராஜா தோத்துட்டாருன்றதுனால ஒட்டுமொத்த படையே பின்வாங்கல. இதுதான் மராத்தாஸ் கிட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இல்லை. இது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிளாஸ். ஓகே, மராத்தா கான்ஃபரன்சி வந்து ஒரு லூஸ் அலையன்ஸா தான் இருந்தது. யுனைடெட் எம்பையரா இல்லை, யுனைடடா இல்லவே இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் கோஹெஷன் தான் அவங்களுக்குள்ள இருந்தது. ஓகே, எதுக்காக, ஒரே காமன் ரிலீஜியனை ஃபாலோ பண்றோம் அண்ட் காமன் எனிமி இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களை யுனைட் பண்ண ஒரு விஷயமா இருந்ததே தவிர ஆர்கானிக் யூனிட்டி அவங்க கிட்ட எப்பயுமே இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க எப்பயுமே ஒரு நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டமையோ இல்லை யூனிஃபைடு கம்யூனல் ஐடென்டிட்டியோ, ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ஸ் மாதிரி ஒரு யூனிஃபைடு கம்யூனல் ஐடென்டிட்டியோ மராத்தாஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லிப் சர்வீஸ் ப்ராப்ளம் அப்படின்வாங்க. முக்கியமா சீஃப்ஸ் சச் அஸ் சிந்தியாவா இருக்கட்டும், ஹோல்கரா இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் கிங்ஸா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம they actually hated each other. ஓகே, பிரிட்டிஷருக்கு பார்த்து பயப்படுறதை விட அவங்களுக்குள்ள இருக்க எனிமிட்டியை தான் அவங்க பெரிய விஷயமா பார்த்தாங்க. அதனால தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன். அதாவது இந்த சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்க, 4 எரும மாடுகள், நல்ல பலமான எரும மாடு இருக்கும். ஒரு சிங்கம் வந்து அட்டாக் பண்ண போனோடனே இந்த 4 எருமையும் சேர்ந்து மோதும். ஓகே, காளை மாடு, எரும மாடு, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஆனால் அந்த சிங்கம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் 4 யுனைட்டடா இருக்கப்ப அட்டாக் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு நரியோட தந்திரத்தோட 4 பிரிப்பாங்க, பிரிச்சு தான் சிங்கம் அட்டாக் பண்ணும். இந்த இடத்துல மராத்தாஸையும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். யுனைடடா இருந்த ஹவுஸ் டிவைட் ஆனதுனாலேயே பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொருத்தங்களா டிஃபீட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீஃபை டிஃபீட் பண்ண உடனே இன்னொரு சீஃப் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை பண்ணவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருந்தது. அதுக்கடுத்து மிலிட்ரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் கேப். ஓகே, மராத்தாஸ் வந்து they were very brave, but bravery is not a match for organization. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்டிலரி ஃபெயிலியர்.
மராத்தாஸ் வந்து மாடர்னைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனா இமிட்டேட் தான் பண்ணாங்க. ஃபாரின் மர்சனரிஸா இருக்கட்டும், இல்ல அவுடேட்டட் பிரெஞ்ச் டிசைனை தான் மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரிலை பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிலரி டிபார்ட்மெண்ட் இன் பூனான்றது ஒரு பேப்பர் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருந்தது தவிர ஆக்சுவல் காம்பேட்ல அவங்க ஹை லெவலில் சக்ஸஸே ஆகலை. ரெண்டாவது எஸ்பியானேஜ் வாய்ட், அதாவது ஸ்பை சிஸ்டம். பிரிட்டிஷுக்கு மராத்தாஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. எந்த அளவுக்குன்னா மராத்தாஸை பற்றி மராத்தாஸ்க்கு தெரியறதை விட பிரிட்டிஷ்க்கு மராத்தாஸ் பற்றி நல்லா தெரிஞ்சது. பர்டிகுலராக பிரிட்டிஷ் ரெசிடென்ட்ஸை இந்த டைம்ல ஸ்பைஸ் இன் சூட்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ரெசிடென்ஸ் எல்லாத்தையும் எல்லா மராத்தா கோர்ட்லையும் வச்சிருந்தாங்க. இதனால மராத்தாஸோட இன்டர்னல் குவாரல்ஸையும் சரி, ஃபினான்ஷியல் டெப்டும் சரி, இல்லை மிலிட்ரி மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாள் கணக்குலையோ இல்லை வார கணக்குலையோ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஈஸியாகவே இந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன். ஓகே, எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் எக்கானமி இல்லாமல் எந்த ஸ்டேட்டும் ரொம்ப நாள் ஃபைட் பண்ணவே முடியாது. இது ஏற்கனவே நம்ம பிரெஞ்சு ஏன் இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆகலை, ஏன் பிரிட்டிஷ் சக்ஸஸ் ஆனாங்கன்றத ரீசன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே. லூட் எக்கானமின்னுவாங்க. அதாவது மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி சௌத்தன் சர்தேஷ்முகி டேக்ஸை மட்டும், அதாவது திட்ஸ் அ டேக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த நெய்பர்ஸ் வித்தவுட் த வில்லிங்னஸ் ஆஃப் நெய்பர்ஸ். ஸோ அதிலே தான் இருந்தாங்க. பட் எக்ஸ்பேண்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணவனே இந்த இன்கம் வருது, சௌத்தன் சர்தேஷ்முகி மூலமா வந்த இன்கம் ஸ்டாப் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை இங்கிலாண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மராத்தாஸ் அதே நேரத்தில் இன்னும் அவங்களோட பழைய ஃபியூடல் அக்ரிகல்ச்சரல் லூப்லேயே தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட ஃபாரின் ட்ரேடு கிடையாது, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, மாடர்ன் வெப்பன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட எங்கே எதுவுமே கிடையாது. இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ்ஸாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் டிவைட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் ஒரு மெடிவல் ஆஸ்பெக்ட்ல இருந்தாங்க, வேற பிரிட்டிஷ் வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்தாங்க. இது ஒரு ஹிடன் ஃபேக்டர் தான், பட் இதுதான் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியோட வார் அவுட்கம்ஸே டிசைட் பண்ணுச்சு. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்ல ரெனைசன்ஸ் நடந்துருச்சு, அதாவது மறுமலர்ச்சி நடந்துருச்சு. பிரிட்டிஷ் வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் அவுட்லுக்கை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஓகே, சயின்டிஃபிக் என்கொயரி, ஓஷன் வாயேஜஸ் அண்ட் தென் லாஜிக் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி, அதாவது நேஷன் ஸ்டேட் கான்செப்ட் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்னால பிரிட்டிஷ் வந்து பூஸ்ட் அப் ஆனாங்க. வேற மராத்தாஸ் வந்து மெடிவல் ஷாக்கிள்ஸ், அதாவது மெடிவல் கைவிலங்குகளாலே கட்டப்பட்டு இருந்தாங்க. ரிஜிட் சோஷியல் ஹையார்கிஸே தான் இருந்தது. ப்ரீஸ்லி கிளாஸோட டாமினன்ஸ் தான் கண்டினியூ இருந்தது. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ நேஷனல் யூனியன் வந்து இந்த டாமினன்ஸ் வந்து கிரியேட் பண்ணவில்லை. ஏன்னா அந்த ஸ்டேட்ன்றது, மராத்தா ஸ்டேட்ன்றது ட்ரெடிஷ்னல் காஸ்ட் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இருந்ததே தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்லை டெக்னாலஜியோ டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஃபோக்கஸே பண்ணலை. ஸோ தீஸ் ஆர் த பிரைமரி திங்ஸ். ஓகே, ஸோ ஒரு கம்பேரிசன் மோடுக்கு போகலாம். ஓகேவா, என்ன மராத்தாஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன பிரைமரி டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டிவைடடா இருந்தது. கமாண்ட் இங்க டிவைடடா இருந்தது, இங்க யுனைட்டடா இருந்தது. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது லாயல்டி. ஓகே, லாயல்டி மராத்தாஸ் கிட்ட வெறும் லீடர் டுவர்ட்ஸ் த லீடர் அண்ட் கிளானா தான் இருந்தது. வேறஸ் பிரிட்டிஷ் கிட்ட டு த கம்பெனி அண்ட் நேஷனா இருந்தது. பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர்ஸ்க்கு அவங்களோட நேஷன் மேலையும் கம்பெனி மேலையும் தான் லாயல்ட்டி இருந்தது. அண்ட் தென் எக்கானமி, இவங்க சௌத்தன் சர்தேஷ்முகி அப்படின்ற டாக்ஸ், அதாவது ட்ரிபியூட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தரதை ஸ்டாப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா மராத்தா எம்பையர் எக்கனாமிக்லி வீக் ஆயிடுது. வேற பிரிட்டிஷ் வந்து ட்ரேட் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, ட்ரேடை டெவலப்பும் பண்ணாங்க. ஓகே, ட்ரேட் அண்ட் ரெவன்யூ, முக்கியமா லேண்ட் ரெவன்யூ, இதை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் நான் சொல்றது ஸ்பை நெட்வொர்க். மராத்தாஸ் வெறும் ரூமர்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேற பிரிட்டிஷ் கிட்ட உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் எஸ்பியானேஜ் இருந்தது. ஸ்பைஸ் நெட்வொர்க்ஸ் இருந்தது. பிரிட்டிஷ் பர்சன்ஸ் வந்து அவங்களோட கோர்ட்ல வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் தென் வார்ஃபேர், இவங்க பழைய டைப்பான கொரில்லா வார்ஃபேர், மறைஞ்சிருந்து தாக்குறது, கேவல்ரி அட்டாக்,
குதிரைப்படை. ஓகே, இதையே தான் மராத்தாஸ் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. வேற பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டு இன்ஃபேண்ட்ரி, ஒரு ஆர்டிலரி அண்ட் மாடர்ன் ஆர்டிலரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதன் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால பிரிட்டிஷ் வந்து ஈஸியா அந்த சென்ஸ் ஒரு கிராஜுவலா எப்படி மராத்தாஸை வின் பண்ணாங்கன்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we have come to the end of the video. இந்த வீடியோல தெளிவாகவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எப்படி அடுத்த ரூலர்ஸ் ஆஃப் இந்தியாவா மாற வேண்டிய மராத்தாஸ் அவங்களுக்குள்ள இருந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம போனாங்க. எப்படி மராத்தாஸ் வேர் த லாஸ்ட் டோர், அதாவது மராத்தாஸ் மட்டும் தான் பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவை கேப்சர் பண்றதுக்கான கடைசி தடைகள்லாம் இருந்தது. அது அவங்களோட இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் மூலமாகவே பிரிட்டிஷ் பிரேக் பண்ணிடுறாங்க. கடைசியில மராத்தா கான்ஃபரன்ஸையும் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி இந்தியாவை கேப்சர் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி அடுத்த ரீஜனல் கிங்டம்ஸ்லாம் பார்த்துட்டு ரிவால்ட் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம போகலாம். we will also see what are the policies British have employed to capture India அப்படின்றதுலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா சீரீஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் வித்தவுட் forgetting, like and share the video as well as subscribe to Veranda IAS for continuing this Spectrum Modern India series. Thank you very much. Veranda IAS, where your dream becomes reality.